Blessing and the Bread Sacrament Prayer. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the Eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him, and keep His commandments, which He has given them, that they may always have Spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the Eternal Father, that they do always remember Him, that they may have Spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us what debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Ezekiel. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 31 வசனம். Ezekiel chapter 22 verse 1 to 31. Ezekiel chapter 22 verse 1 to 31. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், moreover the word of the Lord come unto me, saying, இப்பொழுதும் மனுப்புத்திரனே, இரத்தம் சிந்தின நகரத்திற்காக நீ வழக்காடுவாயா? வழக்காட மனிதனால் நீ அதன் அருவருப்புகளெல்லாம் அதற்கு தெரிய காட்டி, now the son of the man, thou and judge, will and thou judge and the body of city.
bloody, bloody of city. He though and shalt and show year and all year and abomination. வசனம் 3 அதை நோக்கி கர்த்தருடைய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே இரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படுத்துகிறதுமாக உனக்கே விரோதமாக நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நரகமே. Then and say, thou and thou saith the Lord God, the city seeth blood and the midst of it, that here and time many come and make it idols against yourselves to the defile yourself. வசனம் 4, நீ சிந்தின உன் இரத்தத்தினாலே நீ குற்றம் சுமந்தாதகி, நீ உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரகங்களால் நீ தீட்டுப்பட்டு உன் நாட்களை சமீபிக்க பண்ணின உன் வருஷங்களை நிறைவேற்றினாயா? ஆகையால் நான் உன்னையே புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரிகாசமாகவும் வைப்பேன். Thou art and become an gladly in the blood that and thou hast and said and hast and defiled and thyself in thine idols, which and thou hast and made and thou and hast and cursed thee and days to the draw near and heart and come even unto the ears. Therefore have I made and thee reproach unto the heathen and their mocking to the all the countries. வசனம் 5, உனக்கு சமீபமும் உனக்கு தூரமான தேசங்களின் மனுஷர் நீ அவகீர்த்தியும் உள்ளதென்றும் அமளி பொருத்தம் என்றும் உன்னையும் பரியாசம் பண்ணுவார்கள். Those that and be near and those that and be fear from thee shall mock thee, which and heart infamous and much vexed. வசனம் 6, இதோ இஸ்ரவேலின் அதிபதிகளே, அவரவர் தங்கள் புயபலத்திற்கு தக்கதாக உன்னிடத்தில் இரத்தம் சிந்தினார்கள். The blood the princes of the Israel every one were in the true there and poured to the side blood. வசனம் 7, உன்னில் உள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள், உன் நடுவிலே பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள், உனக்குள் திக்கற்றவனையும் விதவைகளையும் ஒடுக்கினார்கள். In thee have they settled by the fathers and the mothers, in the midst of thee have they and thee shall by proportion with this stranger in thee and have thee vexed the fatherless and the widows. வசனம் 8, நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். Thou hast and despised many holy things and hast and profaned my Sabbath day. வசனம் 9, இரத்தம் சிந்தும்படிக்கு அபண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்திலே இருக்கிறார்கள், மலைகளின் மேலே சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவிலே இருக்கிறார்கள். In the hair man and the carry tailors to the side and blood and in thee they heaten up and the mountains in the midst of the commandment Lordiness. வசனம் 10, தகப்பனையே நிர்வாணமாக்கினவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், துரஸ்திரியை பலவந்தம் படுத்தினவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். In the have and they discovered their and fathers negligence, in the have and they humble here and that was and set and appear for the full rotten. வசனம் 11, உன்னிடத்தில் ஒருவன் தன் அயலானையுடைய மனைவியோடு அருவருப்பானதை செய்கிறான், வேறு ஒருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான்.
வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். And one hate and committed abominations with his neighbor's wife, and another hate and loudly defiled his daughters in the law, and another in the hate and humbled his sister, his father's daughter. வசனம் 12. ரத்தம் சிந்தி படிக்கும் பரிதாபம் வாங்கிறார்கள். உன்னிலே இருக்கிறவர்கள் நீயே வட்டியும் போலியாசையும் வாங்கி பொருள் ஆசையினாலே உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து உன்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். In the heaven they take and gift to the sick, blood, though hast and taken usury and the increase, and thou hast done greatly again it of the neighbors by the extortion, and hast done forgotten me, said the Lord God. வசனம் 13. இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருள் நிமித்தமும் உன் நடுவிலே நீ சிந்தின இரத்தத்தை நிமித்தமும் நான் கை கிட்டுகிறேன். Behold, therefore I have the smitten many hands at the dishonest again which thou hast made, and the blood and which and hair been in the midst of thee. வசனம் 14. நான் உன்னில் நியாயம் செய்யவும் நாட்களிலே உன் இருதயம் தங்குமோ? அப்பொழுது உன் கைகள் திடமாயிருக்குமோ? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதையே நிறைவேற்றுவேன். Can any hearts endure your can any hands be strong in the days that I shall under with thee? The Lord I have spoken it, and I will do it. வசனம் 15. நான் உன்னை புற ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தேசங்களிலே துற்றி உன் அசுத்தத்தை உன்னிலே ஒளிய பண்ணுவேன். And I will scatter thee among the heathen, and disperse thee in the countries, and I will consume the fleetness out of thee. வசனம் 16. நீ புற ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்த குலைச்சலாய் இருந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் என்று சொல் என்றார். And thou shalt and take thine inheritance in thyself in the Shagat of the heathen, and thou and shalt know and that I am the Lord. வசனம் 17. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் and the word of the Lord come unto me saying. வசனம் 18. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார்கள் எனக்கு களிப்பாய் போனார்கள். அவர்கள் எல்லோரும் புகையில் உள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிபாய் போனார்கள். Son of man, the house of the Israel is to me and become dross. All they have the brass and tin and linen in the midst of the furnace. They have the even the dross of the silver. வசனம் 19. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள்ளே சேரப்பண்ணேன். Therefore thou said the Lord God, because he are the all come dresses, behold, and therefore I will gather you into the midst of Jerusalem. வசனம் 20. வெள்ளியும் பித்தளையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியிலே ஊதி உருக்குவதற்காகவே குகைகள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். And they gather silver and brass and iron and the tin and into this midst of the furnace to the blow this fire upon it and melted it. So will I gather you in the many hunger and in the my fury, and I will leave you there and melt you. வசனம் 21. நான் உங்கள்
கூட்டி என் கோபமாகிய அக்கினியையும் உங்கள் மேலே ஊதுவேன், அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். He will gather you and blow upon you in the fire of my wrath, and he shall be melted in the midst thereof. வசனம் 22. குகைகளுக்குள் வெள்ளி உருகும் மா போல நீங்களும் அதற்குள் உருகுவீர்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தையும் உங்கள் மேலே ஊற்று விடுவேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார். As silver is melted in the midst have the furnace, so shall he be unmelted in the midst thereof, and he shall know that the Lord have the poured out may fury upon you. வசனம் 23. கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு உண்டாகி அவர், and the word of the Lord come unto me saying. வசனம் 24. மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல். Son of the man, saying unto her, thou art on the Lord that is not unclean, sit near and drain it upon him the days of the indignation. வசனம் 25. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவிலே கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கமும் இறை கவ்வுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திராவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள். அதன் நடுவிலே அநேகரை விதவிகளாக்குகிறார்கள். There is in conspiracy of your own prophets in the midst thereof, like an running lions, revenging the prey. They have the deceiver souls, and they have the taken the treasuries and the prosecutors things, and they have the made and here many widows in the midst thereof. வசனம் 26. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தமுள்ளதற்கும் அசுத்தமில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தமுள்ளதற்கும் அசுத்தமில்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். Here and priest and have an well-trodden my laws, and I have the main holy things they have, and put no difference, but when the holy and preference nature have then these for difference, but when the uncleans and the cleans and have then hair and their eyes, and from my hands are but tents, and I am the performance among them. வசனம் 27. அதன் நடுவிலே இருக்கிற அதன் பிரபுக்கள் இறையை கவுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். Here are princes in this midst thereof are the like wolves roving the prey to the seed and blood, and to the destroy souls to get dishonest again. வசனம் 28. அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைத்திருந்ததும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததென்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். And here and prophets have the them with an matter, seeing ventry and the dreamings lays, and show them saying, those set
the Lord God, when the Lord the not speaken. வசனம் 29. தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையுமான ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். The people of the land have the used and obsessions and the vexed, reprey and the have and vexed and poor and the needy. They have the oppressed, the strangers fully. வசனம் 30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனையும் தேடினேன், ஒருவனையும் காணேன். And I shall go for man and among them that and shall make up the heritage and stand in the gap before me for the lands that I am shall not destroy it, but and found one no need. வசனம் 31. ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய வழிகளை பலன்களை அவர்கள் தலையின் மேலே சுமரப் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். Therefore I have poured out on many indignation upon them, I have consumed them with this fire of my wrath, their wounds, and we have the recompense it upon their heads, said the Lord God. Amish book. அவர்களுடைய உறவை முறித்து கொண்டாள் அன்பே. அவள் ஒரு குடும்பத்தையும் அதிகமாக விரும்பினாள். அவள் சுதந்திரமாக இருந்தவுடன் அவளுடைய கவனத்திற்காக பல ஆண்கள் போட்டியிட்டிருக்கலாம். லோரன் வேறொரு ஆணுடன் ஒரு குடும்பத்தை வளர்ப்பதை கற்பனை செய்தபோது அவன் இதயம் இறுகியது. திடீரென்று அவன் அடக்கி வைத்திருந்த கேள்விகள் மேலெழுந்தன. அவன் ஜானை நோக்கி திரும்பினான். லோரன் எப்படி இருக்கிறாள்? ஜான் திரும்பி உட்கார்ந்து அவன் கேட்பான் என்று எதிர்பார்த்தது போல் பார்த்தான். சரி, நான் நினைக்கிறேன். எம்மா கிரேஸ் வேறுவிதமாக சொல்லவில்லை. உள்ளம். ரியான் ஒரு இறுக்கமான தலையசைப்பை கொடுத்தார். அவள் திருமணமானவளா என்று தெரிந்து கொள்ள விரும்பினான், ஆனால் அவனுக்கு கேட்க தைரியம் இல்லை. அவன் சகோதரனும் கேட்கவில்லை. சில கணங்கள் மௌனத்திற்கு பிறகு ஜான் மீண்டும் தயங்கி இந்த நாட்காலியில் சாய்ந்தான். அம்மா நாளைக்கு போன்ட்ரேஜர்ஸ் மதிய உணவிற்கு வருவதாக சொல்வதை கேட்டாய், இல்லையா? நம் குடும்பங்களை ஒன்று சேர்ப்பது இதுவே முதல் முறை. நீ வருவாயா? ரியான் அமைதியாக இருந்தான். இல்லை, அவனும் அதை கேட்கவில்லை. மென்னோவும் எம்மா கிரேசும் மட்டும்தான் வருகிறார்களா? இல்லை, லோரீனும் கூட. ரியான் இன்னும் தனது சகோதரர் லோரீனின் சகோதரியை உண்மையில் திருமணம் செய்து கொள்கிறார் என்று நம்ப முயன்று கொண்டிருந்தார். இப்போது அவர் நாளை லோரீனுடன் அதே வீட்டில் இருக்க விரும்பினார். எனக்கு தெரியாது. Broke off their relationship, sweet. She'd also wanted a family more than anything. Most likely, quite a few men vied for her attention once she was free. His heart clenched as he imagined Loreen raising a family with another man, and suddenly the questions he'd held back bubbled to the surface. He turned to John. How is Loreen? John sat back.
looking as though he'd expected him to ask. Fine, I think. Emma Grace has never said otherwise. Gut. Ryan gave a stiff nod. He wanted to know if she was married. But he didn't have the courage to ask, and his brother didn't offer. After a few moments of silence, John leaned forward in this chair, again hesitant. You heard Ma'am say the Bontrages are coming for lunch tomorrow, right? This will be the first time we're getting our families together. Will you come? Ryan stilled. No, he hadn't heard that either. Are just Menno and Emma Grace coming? No, Lorraine too. Ryan was still trying to believe his brother was really marrying Lorraine's sister. Now he wanted him to be in the same house with Lorraine, tomorrow. I don't know. Consulate books. இயல் 29 ஆப்பிள் ஸ்டோர்ஸ் ஜேனியஸ் பாக்களும் ஜியேனா கார்களும் நியூயார்க் கேன் இக்பியக்ஓத் அவென்யூ அங்காடி. வாடிக்கையாளர்களின் அனுபவம். எந்த ஒரு விஷயத்தையும் தாம் கட்டுப்பாட்டிலிருந்து விட்டு கொடுப்பதை ஜாப்ஸ் அறவே வெறுத்தார். குறிப்பாக வாடிக்கையாளர்களின் அனுபவத்தை பதிக்கக்கூடியவற்றை. ஸ்டீவ் இருக்க விரும்புவது அப்படி ஒரு முன்னணியான நிலையில்லாதான். தமது தயாரிப்புகளின் சரி அங்காடிகளிலும் சரி. ஆமாம். இப்போ பியானத்தினுடைய இன்ட்ரடக்ஷன்ஸை படிக்க போகிறோம். பியானம். அவர்களுடைய உறவை முறித்துக் கொண்டாள் அன்பே. இசைக்கும் போது இசை எப்படி உணர்கிறது என்பது சரியான வரிசையில் சரியான குறிப்புகளை அடிப்பது போலவே முக்கியமானது. ஒரு புதிய இசைக்கருவியை கற்றுக்கொள்ளும்போது அனைவரும் எங்காவது தொடங்க வேண்டும். பியானோவின் அமைப்பின் எளிமைக்கு நன்றி. ஒவ்வொரு விசையும் ஒரு குறிப்பிலிருந்து அடுத்த குறிப்பிற்கு நகரும் உள்ளுணர்வு உள்ளது. அவை இலிருந்து G ஷார்ப் A ஃபிளாட் வரை பரவி க்கு மீட்டமைக்கப்படுவதால் குறிப்புகளின் சுழற்சி மீண்டும் நிகழும். பயிற்சியின் மூலம் விசைப்பலகையை பார்க்காமல் சரியான குறிப்புகளை கண்டுபிடிப்பீர்கள். தொடர்ந்து விசைகளை பார்ப்பதற்கு பதிலாக நீங்கள் அதில் கவனம் செலுத்த முடியும் என்பதால் இது தாழ் இசையை படிக்க உதவுகிறது. தாழ் இசையை படிப்பதில் உங்களுக்கு ஒரு கைப்பிடி கிடைத்தவுடன் புதிய இசைக்கலைஞர்களுக்கு ஏற்ற பாடல்களை நீங்கள் எந்த நேரத்திலும் இசைக்கலாம். பியானோ இசையின் நுணுக்கங்களை உண்மையிலேயே புரிந்து கொள்ள அடிப்படை இசை கோட்பாடு கருத்துகள் மற்றும் இசை குறியீடு எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்பதில் உங்களுக்கு ஒரு அடித்தளம் தேவை. சில அத்தியாவசியங்களில் ஸ்டாஃப், கிளெப்ஸ், ஸ்கேல்ஸ், நான்கள், மெல்லிசைகள் மற்றும் ஹார்மோனிகள் ஆகியவை அடங்கும். பல்வேறு இசை வகைகளில் உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை நீங்கள் அடையாளம் காணும்போது உங்கள் இசை தொகுப்பில் இணைக்க ஒவ்வொன்றிலிருந்தும் தாக்கங்களை தேர்ந்தெடுத்து தேர்வு செய்யலாம். நீங்கள் நிலையான பியானோவை மேம்படுத்தவும் அதிகரிக்கவும் கற்றுக்கொள்கிறீர்கள். How music feels when you play is as important as hitting the right notes in the correct order. Everybody has to start somewhere when learning a new instrument. Thanks to the simplicity of the piano's layout,
there is intuitiveness to each key moving from one note to the next. They span from A to G sharp, A flat, and reset back to A so the cycle of notes can repeat. With practice, you will locate the correct notes without looking at the keyboard. It helps with reading sheet music since you can focus on it instead of constantly looking down at the keys. Once you have a handle on reading sheet music, you can play songs tailored to novice musicians in no time. To truly understand the intricacies of piano music, you need a foundation in basic music theory concepts and how musical notation is constructed. Some essentials include the staff, clefs, scales, chords, melodies, and harmonies. As you recognize the similarities and differences across a variety of musical genres, you can even pick and choose influences from each to incorporate into your repertoire. You learn to improvise and augment standard piano.